அப்பா எனக்கு டீ வேணும். டைனிங் டேபிள் இருக்கு பாரு. அப்பா எனக்கு ஒரு காஃபி கேட்டிருந்தேனே. அந்த லெஃப்ட்ல இருக்கு பாருமா. பா எனக்கு டீ வேணாம், எனக்கு ஹார்லிக்ஸ் தான் வேணும். ஹார்லிக்ஸ் தானம்மா, அது பக்கத்துலயே இருக்கு பாரு. அப்பா எனக்கு காஃபி வேணாம், பூஸ்ட் தான் வேணும். பா எனக்கு டீ வேணும், ஹார்லிக்ஸும் வேணாம், மைலோ தான் வேணும். அப்பா எனக்கு பூஸ்டும் வேணாம், காம்ப்ளான் தான் வேணும். அம்மாடி, நீங்க எது கேட்டாலும் அப்பா தயாரா வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் புரோக்கரை பார்த்து ஒரு முடிவு எடுக்காம விட மாட்டேன். ஓ அவ்வளோ வெல் ப்ரிப்பேர்டா இருக்கியா? பாத்துக்கிறோம். சரிம்மா, நான் கிளம்புறேன். நீங்க அப்படியே கதவை நல்லா லாக் பண்ணிக்கணும். இல்ல வெளில எங்கேயும் போக கூடாது. டிவியை சவுண்டா வச்சு பார்க்க கூடாது. சொல்றது கொஞ்சம். கிச்சன் நல்லா கிளீனா வச்சுக்கணும். ஐயோ, ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது. வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸா வர சொல்லக்கூடாது. அவ்வளவுதானே? என்ன பாக்குற? நீ மட்டும் தான் வெல் ப்ரிப்பேர்டா இருப்பியா? நாங்களும் அப்படிதான் இருப்போம். இருங்க, நான் பார்த்தது இல்ல, அப்படிதான் இருப்பீங்க. சை லூஸ். என்ன தேடிட்டு இருக்க? என்னோட ஒரு டி-ஷர்ட்டை காணோம்டி. என்ன கலர் டி-ஷர்ட்? கிரீன் கலர். என்ன கலர் பேண்ட்? ப்ளூ கலர். ஓ ஆமா, நீப்பா. ஏய், இது என்னோட ட்ரெஸ் தானே? ஆமா. எதுக்கு நீ போட்டிருக்க? எனக்கு வேணும் குடு. அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்ப வேணும் குடு. ஏன்னா உனக்கு எவ்வளவுதான் ட்ரெஸ் கொடுத்துருக்க, இப்ப திருப்பி கேக்குற இப்பெல்லாம்? அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்ப வேணும், கழட்டி குடு. முடியாது. குடுன்றல. ஏய், எதுக்கு நீ என் ட்ரெஸ் போட்டிருக்க? இது ஒன்னும் ஓன் ட்ரெஸ் இல்ல, அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ். நானும் அதை போட்டுக்கலாம். அன்னைக்கு நான் உன் சுடிதார் போட்டுக்கிட்டேன்ல, அன்னைக்கு என்கிட்ட சண்டை போட்டு வாங்கினேன். அன்னைக்கும் இது அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தானே? அதெல்லாம் நான் படுத்துற, அதெல்லாம் இல்ல, நான் போடுவேன். உனக்கு குடுக்க முடியாது. எனக்கு இப்ப வேணும், என் ட்ரெஸ்ஸ குடு. முடியாது. எனக்கு இப்ப வேணும், என் ட்ரெஸ்ஸ குடு. முடியாது. எனக்கு இப்ப வேணும்னு சொல்றேன்ல. முடியாது. அடச்சே, நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருக்கீங்க. பொண்ணுங்களா நீங்க? ஆமா, பொண்ணுங்க தான். அதுல என்ன டவுட்? பேசாதீங்க. சரி பேசல. ஊர்வலத்துல இருக்கிற பிள்ளைங்களா அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு நல்லது பண்றாங்க தெரியுமா? ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்னதான் தொல்லை பண்றீங்க. முதல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள யாருக்கோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். கரெக்ட் அங்கிள். வாங்க பூமரக்கா. வாங்க பூஜாக்கா. அடடே, வாமா பூஜா. என்ன விஷயம்? கையில ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்க? அதுவா, அது வந்து பர்த்டேவா? இல்ல இல்ல, பிறந்த நாளா? இல்ல, கையில ஸ்வீட் எடுத்துட்டு வந்தீங்களா? டங்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஆகும். நீ வந்த விஷயத்த சொல்லுமா. அதுவா அங்கிள், நான் லாஸ்ட் மந்த் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணிருந்தேன்ல, அங்க எனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. அதான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சூப்பர்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ அங்கிள். பாத்தீங்களா, போன மாசம் தான் வேலைக்கே ஜாயின் பண்ணிருக்கா. இந்த மாசமே ப்ரமோஷனோட வந்து நிக்கிறா. ஆனா நீங்க என் உசுரை தான் எடுத்துனுக்கிறீங்க. ஏன் அங்கிள், இவங்க இன்னும் எந்த வேலைக்கு பாலையா? யாரு இவங்களா? இவங்க அப்படியே வேலைக்கு போயிட்டாலும் சும்மா விஐபின்னு சொல்லிட்டு சுத்தி நிக்கிறாங்கம்மா. ரெண்டும் தண்டகரமாந்திரம். ஆமா, சொல்லிட்டாரு. பூமருங்க. யாரு பூமருங்க? நீங்க ரெண்டு பேரும் தான். அங்கிள் பாருங்க அங்கிள், உங்க முன்னாடி எப்படி பேசுறாங்கன்னு. அட விடுமா, இவங்களுக்குலாம் யாரு கரெக்டா பர்ஃபெக்டா ஒழுக்கமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்தாலே பூமர்னு சொல்ல தோணும். நீ ஃப்ரீயா விடு. சரி அங்கிள், நான் கிளம்புறேன். சரிம்மா. போடே. போங்கக்கா. அக்கா, ஸ்வீட் பாக்ஸ் அப்படியே எடுத்துட்டு போறான். இந்தா. இனிமே உன்கிட்ட கது திறக்காதடி. சே, கடைசி வரைக்கும் நீங்க தின்ன மாட்டீங்கல்ல? அதான் எங்களுக்கே தெரியுமே.